வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். இந்த சைட்டோடைய லொக்கேஷன் காஞ்சிபுரம். நம்ம ஒர்க்கை முடிச்சிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுற ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். டெரஸ் சர்ஃபேஸ்க்கு மேலே ஃபுல்லாக பாசி, ஃபங்கஸ், கிராக்ஸு, செடியெல்லாம் முளைச்சிருக்கு. இந்த அரச மரம் டேங்க்கு கடியில் முளைச்சிருக்கு. இந்த டேங்க்கு நம்ம இந்த இடத்த பக்கத்தில் ஒரு கோட்டிங் அடிச்சிருக்கோம். அந்த இடத்துல செட் பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் வாஷர் வச்சு ஃபுல் சர்ஃபேஸையும் வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம நீட் அண்ட் க்ளீனாக க்ளீன் பண்ணிடணும். அடுத்த ப்ராசஸ் எங்கெங்கே கிராக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கட்டிங் பண்ணி எபாக்சி கிரவுட்டிங் பண்ணுறோம். இந்த டேங்க்கு வைக்கிற இடத்துல வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் அடித்து காங்கிரீட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பழைய டேங்க் இருக்க இடத்துல அரச மரம் ஃபுல்லாகவே முளைச்சிருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த டேங்கை நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு கிராக்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்தது எபாக்சி ப்ரைமர் போட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் சர்ஃபேஸ்க்குன்னு. நீங்கள் வீடியோவில் பாருங்கள். டேங்க் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் நம்ம மாற்றி வச்சுருக்கோம். புதுசாக காங்கிரீட் போட்டு ஃப்ளம்பிங்லாம் முடிச்சு இந்த கிராக்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு எபாக்சி ப்ரைமர் பாண்டிங் கோட்டை நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு வால்லெலாம் நம்ம டெரகோட்டா கலர் கோட்டிங்கை அப்ளை பண்ணியிருக்கோம். ஃப்ளோரில் ஒயிட்டு கூலிங் ரூஃபுக்காகவும் ஹீட் ரெடியூசிங் வித்து வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் நம்ம ஒயிட் கோட்டை அடிச்சிருக்கோம். உங்களுக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் உங்கள் வீட்டுக்கும் தேவைன்னா உங்கள் நண்பர்களுக்கும் தேவை இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்பிளேவில் நம்பர் ஷோ ஆகும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டியில் ஆல் டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் நான் லோ காஸ்ட் ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கேன். பெஸ்ட்டாக பண்ணி தருவேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பழைய வீடு, புது வீடு எல்லாமே நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் A to Z பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் மற்றும் சப்போர்ட் பண்ண அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி.